வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு வழியாக தேட்டர்ஸில் இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற மதகஜராஜா படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது சுந்தர் சி. ரொம்ப வருஷம் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதையை பற்றி முதல்ல பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் 4 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம விஷால், நிதின் சத்யா, சந்தனம், அதுக்கப்புறம் சடகோபன் ரமேஷ், இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்கூல் டீச்சர் அவங்களோட பொண்ணோட மேரேஜுக்கு இவங்க இன்வைட் பண்ணுறாங்க இந்த 4 பேரையுமே. ஸோ அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக இந்த 4 பேரும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணி அவங்களோட டீச்சரோட பொண்ணோட மேரேஜுக்கு ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க. அங்கே ஒன்று சேர்றாங்க. ஸோ ஒன்று சேரும் போது அந்த இடத்துல அந்த கல்யாணத்தில் ஒரு சின்ன சிக்கல் ஏற்படுது. அந்த சிக்கலை இவங்க சால்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க 4 ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சந்தனம்க்கு, நிதின் சத்யாவுக்கு, சடகோபன் ரமேஷ்க்கு, இவங்களுக்குலாம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் விஷால் பார்த்துட்டு சால்வ் பண்ணுறதா இறங்குறாரு களத்தில். ஸோ இதுக்கப்புறம் எல்லாரோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணாரா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த கதை எங்கே போகுது அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. படத்தோட கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பே மையமாக வச்சு கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ரைட்டிங் வைஸில் இன்னி கொஞ்சம் பெட்டராக இருந்துருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு இன்னி கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. முதல்ல பெர்ஃபார்மன்ஸ் பற்றி எடுத்துக்கலாம். படத்தோட பெர்ஃபார்மன்ஸாக நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, வின்டேஜ் சந்தானம். அவர் வர்ற ஒரு சீனும், அவர் போகிற ஒரு கவுண்டர்ஸும் நமக்கு அந்த பழைய வின்டேஜ் சந்தானமை நமக்கு ஞாபகப்படுத்துது. அவர் போடுற அந்த காமெடி ட்ராக்ஸ் எல்லாமே தேட்டரில் பிளாஸ்ட் ஆகுது. அதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாத சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ சந்தானம் காமெடி கிங் அப்படின்னு இந்த படத்தில் ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இது போக விஷாலோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபிசிக்கலாகவும் சரி, ஆக்ஷன்லேயும் சரி, சாங்ஸில் டான்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நீட்டாக அவர் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருந்தார். இது போக அஞ்சலி அண்ட் வரலட்சுமி சரத்குமார் ஹீரோயின்ஸாக நடிச்சிருக்காங்க. ஒரு கதைக்கு என்ன முக்கியத்துவம் எனக்கு தெரியல, பட் அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோல், அவங்க எதுக்கு வந்தாங்க? சுந்தர்சி படத்தில் ஹீரோயின்ஸ் எதுக்கு இருப்பாங்க? அந்த மாதிரி தான் இந்த படத்தில் இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவங்க நீட்டாக ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாகவே பண்ணிட்டாங்க. படத்தோட வில்லனா சோனு சூத் வராரு. அவருக்கு பெருசாக எந்த ரோலுமே இல்லை, அவரோட டம்மி வில்லன் மாதிரி தான் வராரு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்தானமோட காமெடி ட்ராக்ஸ் நீங்கள் சொல்லி ஆகணும். நிறைய இடத்துல ஒர்க் ஆகுது. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சந்தானம், மனோபாலா, மொட்ட ராஜேந்திரன் இவங்களை வச்சு ஒரு காமெடி சீக்வன்ஸ் வரும். அது சுந்தர்சி கொஞ்சம் என்னோட கெரியர்லேயே நான் ரசித்து ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்த ஒரு காமெடி சீக்வன்ஸ்னு அதுன்னு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு இல்லைனாலுமே தேட்டரில் ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ இது போக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே என்கேஜிங்காக, விறுவிறுப்பான்னு சொல்ல முடியாது, ஜாலியாக போச்சு. அதுவும் இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி சீன் வரைக்குமே செம்மையாக போச்சு. சந்தானமுக்கும் அவங்களோட மாமியாராக வருவாங்க, அவங்க 2 பேருக்கும் இருக்க அந்த காமெடி ட்ராக் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. எங்கே படத்தோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் சீன் முடிச்சுட்டாங்க, ஓகே. இன்டர்வலில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த கான்ஃப்ளிக்ட்லேருந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் கதையை நின்றுச்சு, ஒன்றுமே இல்லை. இவர் எந்த ரீசனுக்காக இவருக்கும் சோனு சூதுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சோ அந்த ரீசனை விட்டுட்டு செகண்ட் ஹாஃபில் இவங்க தேவையில்லாத காமெடி சீன்ஸ் ரொம்ப நிறையா ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 18+ ஒரு மாதிரி வல்கராக இருந்துச்சு. எனக்கு அப்படி தான் பட்டுச்சு. நிறைய பேர் அது என்ஜாய் பண்ணாங்க. சுந்தர்சி படங்களில் ஆப்வியஸ்லி கிளாமர் இருக்கும். அந்த காமெடி சீன்ஸுமே ஒரு 18+ சீன்ஸ், டபுள் மீனிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் கதைக்கும் இந்த சீன்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லையோ? இது 2013-12 எடுத்த படம், இதில் போய் நீ லாஜிக் பார்க்குற? ஏன் 11 வருஷத்துக்கு முன்னாடி தான், ஏன் அந்த காலகட்டத்திலலாம் நல்ல படமே வரலையா? மீனிங்ஃபுல்லான சீன்ஸ் எதுலேயுமே இல்லையா? எல்லாருமே இந்த மாதிரி தான் சீன்ஸு ரைட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா? எனக்கு டவுட், எனக்கு புரியல. ஸோ அதனால் செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அந்த லாஸ்ட் அவர் சுந்தர்சி சொன்ன அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு 15-20 மினிட்ஸ் காமெடி ட்ராக் தேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்குறப்போ ஒர்க் ஆகும். மற்றபடி செகண்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமாக எங்கேயுமே ஒர்க் ஆகலை. சந்தானமோட காமெடிஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது. கொஞ்சம் பாடி ஷேமிங் காமெடிஸ், கொஞ்சம் டபுள் மீனிங் காமெடிஸ், எல்லா பெரிய பெரிய காமெடிஸுமே இதுதான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிரச்சனையாக தான் படுது நம்ம தமிழ் சினிமாவில். காமெடிஸ் அப்படிங்கிறது சிச்சுவேஷனுக்கு பொறுத்த மாதிரி இருக்கணும். பாடி ஷேமிங்கை வச்சும் டபுள் மீனிங்கை வச்சுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து. இது போக இந்த படத்தில் நீங்கள் லாஜிக்லாம்
சுந்தர்சி படத்தில் லாஜிக் பற்றி நான் பேசவே கூடாது. ஸோ லாஜிக்கை கழட்டி வச்சுருங்க. லாஜிக் படி இந்த படத்தை சுத்தமாக பார்த்துடாதீங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்மளே கேட்டிங்கன்னா, இந்த படம் 2013 ரிலீஸ் ஆயிருந்துச்சுனாலுமே ஒரு ஆவரேஜாக இருந்திருக்கக்கூடிய ஒரு படம் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன கேட்ட வரைக்கும் இப்போ ரிலீஸ் ஆனதுனால நான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சாண்டாவோட ஒன்லைனர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த படம் ஒரு தியேட்ரிக்கல் வாட்ச். மற்றபடி இந்த படத்தில் கதை ஒன்றுமே இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2.25 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ரிவ்யூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட்.